வெண்டைக்காயை கழுவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியில் காய வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காயை பயன்படுத்தி நல்ல ஒரு அருமையான டேஸ்டியான கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி கலர் மாறட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளே போதுமானது. ஏன்னா நம்ம தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் அதிகமாகிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி இந்த புளி கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு திக்காக வேணும்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தக்காளி மட்டும் அரைச்சிட்டு சேர்த்து வச்சு பாருங்கள், குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதும்
இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.